சரி வா மீனா, நம்ம போய் கிரிஷை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லி முத்து மீனா நேராக சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க. டே கிரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அங்கிள் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்க, சரி வா மீனா நம்ம கிரிஷை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லும்போது, சரி இருங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி உடனே சந்திரா சொல்கிறாங்க. இல்லைத்த நம்ம முதல்ல ஸ்கூலுக்கு போகிறோம், அதுக்கப்புறமா கிரிஷை கூட்டிகிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ மீனாவும் அங்கிட்ட கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே மீனா முத்துவை பார்த்து கேட்குறாங்க, நம்ம கிரிஷை ஏதாவது சரியாக சொல்லிடுவானா இல்லை சொதப்பிடுவானா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, அதெல்லாம் அவன் சரியாக சொல்லிடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவே இன்னைக்கு வந்துடுவாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவங்க அம்மா துபாயில் இருக்காங்க, எப்படி அவங்க உடனே இங்கே வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து மீனா ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும்போது, என்னங்க ஸ்கூல் அந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு தெரியும் மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் செல்வாண்ணா வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு முத்துவும், இரு மீனா நான் போனதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை, ஸ்கூலுக்கு போகணும் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போயிட்டுருக்கீங்கன்னு மீனா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனாவை கூட்டிக்கிட்டு முத்துவும் அங்கே அதே நேரத்தில் கிறிஷ் 2-3 பேருமே செல்வம் வீட்டுக்கு போகிறாங்க. வட முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னென்ன இது வர்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்க, முத்து என்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாமா. என்ன முத்து நீனா தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்லலையான்னு சொல்லி கேட்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மீனா, கிருஷ்ணன் நாம இன்னைக்கு இங்கே தான் விட்டுட்டு போக போகிறோன்னு சொல்ல, எதுக்குங்க அப்படின்னு கேட்க, சொல்கிறத செய் மீனா, கிருஷ் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அங்கிள் நான் இங்கேயே இருக்கணுமான்னு சொல்ல, டே இல்லைடா கிரிஷ், உன்னை நான் திரும்ப வந்து கூட்டிகிட்டு போவேன் சரியா, அது வரைக்கும் நீங்கள் இருந்தால் போதும்னு சொல்ல, அங்கிள் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னீங்க. ஆமாண்டா கிரிஷ், ஸ்கூலுக்கு போகணும் தான், ஆனால் நம்ம வேறு ஸ்கூலுக்கு போக போகிறோம், உனக்கு தான் அங்கே படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அங்கிள் எனக்கு படிக்க பிடிக்கலன்னு சொல்ல, ஏற்கனவே இங்கே தாத்தா வேலை பார்த்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தல, அந்த ஸ்கூலில் உன்னை சேர்த்துருவோமான்னு சொல்லி கேட்க, சூப்பர் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்படின்னு சொல்லி கிருஷி சொல்ல, நானும் மீனா ஆண்டியும் இன்னைக்கு ஸ்கூலில் போய் பேசிட்டு உனக்கு அங்கேயே டிசி வாங்கிட்டு வந்துடுறோம் சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்க அங்கிள், ஆனால் அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி செல்வம் கிருஷை பத்திரமா பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்ப, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே புரியலை, கிருஷிக்கு இன்றைக்கி ஸ்கூலில் டெஸ்ட் இருக்குது, அவர் வேறு வந்துடுவார் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி என்னடானா திடீர்னு கிருஷை கொண்டு வந்து செல்வம் நாட்டு வீட்டில் விட்டுட்டு ஸ்கூலில் டிசி வாங்க போகணுன்னு சொல்கிறீங்க, எப்படிங்க, ஒருவேளை கிருஷி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவான், அவனை சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற பயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா அந்த பயம் எனக்கு இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு என்னால் ஒத்துக்க முடியாது, ஆனால் அதே நேரத்தில் கிருஷியோட லைஃப் ரொம்ப முக்கியம், இந்த பிள்ளைக்கு என்னைக்கு பெரிய பிரச்சனை வரும் அன்னைக்காவது அவங்க அம்மா வந்து நிற்கணும்ல, இப்போ பாரு நான் பண்ணுற வேலையில் அவங்க அம்மா ஓடி வரப்போகிறாங்களா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அஜயோட அப்பா அஜய் அப்புறம் 2 போலீஸ் ஆஃபீஸர்னு எல்லாமே வந்துடுறாங்க. எங்கே சார் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, சார் எங்கள் பையனை இவங்க அம்மா வீட்டில் தான் சார் விட்டுருந்தோம், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் எங்களால் பார்த்துக்க முடியலன்னு, ஆனால் இப்போ அந்த பையனை அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, அந்த பையனை அவங்க அம்மாவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் அந்த பையனை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரதான் தான் இருந்தோம், அதுக்குள்ளே அந்த பையனை எப்போ வந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கே எதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க அம்மாவை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அவங்க எப்படி வந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு எங்கள் மீனாவும் முத்துவும் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நீங்களே கிருஷை கொண்டு எங்கேயோ ஒளிய வச்சுட்டு அப்படின்னு சொல்ல, சார் நிச்சயமாக இல்லை சார், நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்க, அன்னைக்கு முழுக்க நான் அவனுக்காக தானே சார் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணோம், அப்படி வெயிட் பண்ண எங்களால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா கிருஷி இங்கே வந்து டெஸ்ட்டு வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, சார் அவங்க அம்மாவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார், ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்ற பயத்தில் இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவை நாங்கள் கண்ணால் கூட பார்த்ததில்ல, ஆமாம் இந்த ஸ்கூலில் கார்டியன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சைன் பண்ணி இங்கே விட்டுட்டு போனாங்களே அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. உடனே மகேஸ்வரியை வர சொல்கிறாங்க. வந்ததும், என்னம்மா அந்த பையனை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு தான் முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மகேஸ்வரி நினைக்கிறாங்க தனக்கு தெரியாமல் ரோஹிணி பயந்து போய் கிருஷி அவங்க அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாளா, இல்லையே அவளாக போய் கூட்டிகிட்டு போயிருக்க முடியாது, என்ன நடந்திருக்கும் இப்போதைக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணவும் முடியாதுன்னு நினச்சி மகேஸ்வரி தடுமாறி நிற்க, தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே முத்துவும் மீனாவும், அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் சந்தேகம் குறையும்ல அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் கால் பண்ணுறேன்னு தனியாக வெளியே பண்ணுறதுக்காக போகிறாங்க. சார் ஆரம்பத்துலேருந்து இந்த பொண்ணு மேலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது, உண்மையிலேயே இந்த பையனுக்கு காடியன் இந்த பொண்ணு தான், நான்
அவங்க அம்மா எங்கே இருக்காங்க எந்த டீட்டெயில்ஸையும் எங்ககிட்ட தான் கொடுக்க மாட்டாங்க, நீங்களாவது கேட்டு விசாரிச்சு பாருங்கள் சொன்ன அந்த கேப்பில் எங்கள் முத்து அவர்கிட்ட கோத்து விட உடனே அவரும் சரி நான் கேட்டு பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மகேஸ்வரி பக்கத்தில் வராங்க. என்னம்மா பேசிட்டேன்னு சொல்லி கேட்க, பேசிட்டேன் சார், பையன் அவங்க பக்கத்தில் அவங்கக்கிட்ட இல்லைன்னு தான் சார் சொல்கிறாங்க, உண்மையிலே கிருஷி இப்போ எங்கே போயிருப்பான்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை திரும்பவும் பயந்து அங்கேருந்து எங்கேயாவது வெளியே ஓடிட்டானா அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்ல, சரிம்மா அவங்க அம்மா கிட்ட போகலைன்னா வேறு எங்கேயும் அவங்க போயிருக்க முடியாது. ஆமாம் அவங்க அம்மா என்ன தான் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் ஒரே வழி அவன் இங்கே வர, அவங்க அம்மா இங்கே வரதான், ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு இருக்க ஒரே பிரச்சனை அம்மா தான் கூட இல்லைன்றதானே, நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன்னு அங்கே போலீஸ் சொல்லும்போது சரி இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா தயங்கி நிற்கிறேன், எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இப்போ ஃபோன் பண்ணி கொடுக்க போறியா இல்லையான்னு போலீஸ் மிரட்டின உடனேயே எங்கள் ரோஹினிக்கு வந்துட்டு கால் பண்ணி கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட. ஹலோ நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, எங்கேம்மா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்து சார் அப்படின்னு தயங்கி நிற்க நம்பரை பார்த்துட்டு நார்மல் கால் மாதிரி தான் இருக்கு, நீங்கள் ஃபாரினில் இருக்கதா சொன்னாங்க பட் நார்மல் கால் மாதிரி இருக்குன்னு சொல்ல, சார் நான் ஊருக்கு வந்துட்டேன் சார்னு சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்கான், உங்கள் கூட தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க, திரும்ப எங்கே போய் தொலைஞ்சா என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியாமல் இப்போ என் கூட இருக்கானான்னு கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியாமல் நின்று முழிச்சிட்டு இருக்காங்க இங்கே ரோஹினியும். போலீஸ்க்கும் சந்தேகம் இருந்ததுனால தான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்க அந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லி போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அந்த ஒரு அட்ரஸை வந்துட்டு இங்கே முத்து மீனா கையில் கொடுக்க, வா மீனா இதே ஊரில் இருந்துக்கிட்டு கிருஷி வந்துட்டு தான் அம்மாவை வந்துட்டு துபாயில் இருக்கதா சொல்லி எவ்வளோ பொய் சொல்ல வச்சுருக்கு இன்றைக்கி இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கூடவே போலீஸ் வந்துட்டு பின்னாடி வண்டியிலே போகிறாங்க. ஐயோ இங்கே ரோஹினி வசமாக சிக்கிக்கிட்டாலே நம்மளால் எதுவுமே பேச முடியாதுன்னு மகேஸ்வரி நிற்க, மகேஸ்வரி ஓரமாக உட்கார வைக்கிறாங்க லேடி கான்ஸ்டபிளும். இங்கே இந்த முத்துவும் மீனாவும் அந்த பார்லர் அம்மா வந்துட்டு ஒரு வீட்டுக்காக வந்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இந்த வீடு தான் மீனா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இங்கே மீனாவும் அதிர்ச்சியோட பார்க்க, வா மீனா போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கேருந்து வெளியே வராங்க இங்கே ரோஹினியும். என்ன எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியாமல் ரோஹினி முழிக்க, என்ன ரோஹினி இங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை இங்கே மேக்கப் பண்ணுறதுக்காக தான் நானும் வந்தேன்னு சொல்லும்போது, என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹினி. அதுக்குள்ளே ஒரு முத்துவுக்கு ஃபோன் கால் வருது. முத்து வந்துட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ண உடனேயே, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பி விடுறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே யார் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள பார்த்ததும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுக்காக தான் அந்த நம்பரை அனுப்பியிருக்கேன்னு போலீஸ் சொல்கிறாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கால் பண்ணுறாங்க. கால் அதே இடத்துல பண்ணும்போது இங்கே ரோஹினியுடைய செல்ஃபோன் தான் கால் தான் ரிங் ஆகுது. உடனே ரோஹினி அட்டன் பண்ணி இங்கே முத்துவுக்கு முன்னாடியே ஹலோன்னு சொல்ல, முத்துவுக்கு இந்த குரலை கேட்டதும் அதுவும் முன்னாடி நிற்கிற ரோஹினியை பார்த்து அதிர்ந்து போய் நிற்க, ஹலோ யாருங்க பேசுகிறது அப்படின்னு திரும்பவும் பேசுகிறாங்க. ஏன்னா அது ரோஹினியுடைய அனதர் சிம் கார்டில் இருக்க நம்பரு. இதை கேட்ட உடனே முத்துவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு பேசாமல் நிற்கிறீங்கன்னு எங்கள் மீனா வந்துட்டு முத்துவை பார்த்து கேட்க, அப்போ தான் எதிரில் நிற்கிற ரோஹினிக்கு இது காதில் விழுந்து, முத்து எதுக்கு எனக்கு கால் பண்ணார், என்ன முத்து எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ரோஹினியும். உடனே அங்கே இருக்க போலீஸ் கையும் களமாக ரோஹினியை அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. எழுத்துட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹினியை எழுத்துட்டு போக, என்னாச்சு எதுக்கு என்ன இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு எங்கள் ரோஹினி பதட்டத்தோட நிற்க, என்னாச்சுன்னு எல்லாரும் வெளியே ஓடி வந்து எட்டி பார்க்குறாங்க. ரோஹினியை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா மகேஸ்வரியும் இருக்காங்க. என்ன ஏதுன்னு புரியாமல் ரோஹினி முழிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே கிருஷும் வந்துடுறாங்க. அப்போ முத்து மீனா உண்மையெல்லாம் தெரிஞ்சு தான் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்காங்கன்ற விஷயமே தெரியவும் வருது. கடைசியில் முத்துவும் மீனாவும் கிருஷை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லி, சார் எங்களுக்கு இருந்த சந்தேகம் இன்னைக்கு தெளிவாயிடுச்சு சார், நான் அதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப தப்பாக தான் இருக்கேன், மன்னிச்சிருங்க சார். கிருஷோட அம்மாவை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல, கிருஷை எப்போதுமே அவங்க வந்து பார்த்துக்கிட்டதும் இல்லை, அப்படிப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு உண்மை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவை பண்ணேன். கிறிஸ் எங்ககிட்ட தான் இருந்தால் சேஃபாக தான் இருக்கா, சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்ககிட்ட தான் இருந்தால் சேஃபாக தான் இருக்கான், சாரி சார் அப்படின்னு சொல்ல, இங்கே முத்துவோடைய முதுகலை தட்டி கொடுத்துட்டு அங்கே அஜயோடைய அப்பா சொல்கிறாங்க, கிருஷிக்கு உண்மையிலேயே அம்மா இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை, அதை விஷயமா டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டேன், ஆனால் அப்படி டெஸ்ட்டு வைக்கவே வேணான்றதை உறுதிப்படுத்திட்டீங்க, அவங்க அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்க அம்மாவுடைய பாசம் கிடைக்காம கிருஷி இறந்துருக்கான், இதுதான் உண்மை. சொல்லப்போனால் நீ இந்த குழந்தைக்கு அம்மாவை இருந்ததை விட இவங்க 2 பேரும் இந்த குழந்தைய கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பான் இந்த பையன், இவனுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராமல் சூப்பராகவே இவங்க கிட்ட வளருவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் செய்கிறாங்க. இத்தனை வருஷமாக எங்கே இருந்தேன்னு சொல்லி கேட்க, சார் எங்கள் வீட்டில் தான் எங்கள் முத்து சொல்கிறாங்க, என்னன்ற மாதிரி விவரத்தை கேட்க முழு விஷயத்தையும் சொல்கிறாங்க. தான் வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே தனக்கு குழந்தை இல்லை, தனக்கு கல்யாணமே ஆகலைன்ற ஒரு தன்னுடைய ஃபேமிலி பற்றின எந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்காம இப்படி இருந்ததுக்கு காரணம் இப்போ தானே தெரியுது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை இத்தனை நாளாக வீட்டில் மறைச்சி ஏமாத்திருக்கவும் செய்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுங்கள், அதை நான் வாங்கி கொடுக்குறேன்னு நாங்கள் அஜியோடைய அப்பா சொல்ல, சார் தண்டனைன்றது ஈஸியாக ஒரு நொடியில் கொடுத்துட்டு போயிடலாம், வாழ்நாள் முழுக்க தண்டனை
அனுபவிக்க போகிறது இந்த ரோஹிணியை மட்டும்தான் இருக்கணுமே தவிர கிருஷா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான முடிவில் தெளிவாக இருக்காங்க முத்துவும். ஏன்னா முத்துவுக்கு வந்துட்டு கிருஷி ரொம்ப பிடிக்கும். கிருஷி வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் பொய் சொல்லியிருக்கானே தவிர அவனுக்கு பொய் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் கிடையாதுன்றதை முத்துவும் மீனாவும் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக ரோஹிணிக்கு என்ன தண்டனை கிடைக்கணுன்றத அம்மாவும் மனோஜும் தான் முடிவு பண்ணணும். அதுவும் அது வாயாலே உண்மையை சொல்ல வச்சு நாங்கள் இந்த சம்பவத்தை வந்துட்டு செய்கிறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவாக இருந்தாலும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க முத்து, நான் உங்களுக்கு தாராளமாக செய்கிறேன்னு அங்கே அஜயோடைய அப்பாவும் சொல்ல, முத்து மீனா கிருஷ்ணி எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரோஹிணி கையும் களமாக சிக்கினதுனால ஒரு வார்த்தை கூட அவங்க 2 பேருமே ரோஹிணி கிட்ட கேட்கல. ஆனால் ரோஹிணி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க முத்து மீனா காலில். இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சவும் செய்ய, ஆனால் முத்துவ மீனாவும் ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச உண்மையெல்லாம் நல்ல அம்மானே சொல்ல முடியாது. அன்னைக்கு என் அம்மா அதை என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை தான் நீ இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. கிருஷி இந்த மாதிரி முரடனா மாறுறதுக்கு முக்கிய காரணமே நீயா தான் இருந்துகிட்டு இருக்க. அதுக்கு என்ன தண்டனைன்னு நானும் இல்லை வீட்டில் இருக்கவங்க முடிவு பண்ணுறதை விட முக்கியமாக கிருஷின் ஒரு வகையில் முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவும் மீனாவும் பேசிட்டு இங்கே கிருஷியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ரோஹிணி நடுங்க நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க.